முடிஞ்சிடும். வைத்தியநாத அஷ்டகம் அப்படிங்கிற அந்த பேரு வைத்தியநாதன். கும்பகோணத்தில் ஒரு கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பக்கத்தில் எங்கேயோ இருக்கு, தஞ்சாவூர்ல சீர்காழியில இருக்கு சுவாமிஜி. அப்புறம் ஒருவேளை இந்த பேருக்கு முதல் பேர் கண்டுபிடிக்கிறதா இருந்தா நான் சொல்லுவேன் 12 ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு ஒரு பரம்பரை இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது எல்லாரும் கன்னியாகுமரிக்காரங்க தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 12 சிவாலயம் மாதிரி இந்திய அளவில் 12 ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு இருக்கு. சில சமயங்களில் இந்த பிரம்மகுமாரிகள் வந்து அது நாராஜா கோவிலில் கண்காட்சியெல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 12 ஜோதிர்லிங்கங்கள், ஜோதிர்லிங்கம்னா பழமையான அப்படின்னு அர்த்தம். ஜோதினோட நாங்கள் ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, பழமையான அப்படின்னு அர்த்தம். 12 லிங்கங்கள் அப்படி பழமையானது அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, ஸ்லோகம் இருக்கு. அந்த 12ல் எனக்கு தெரிஞ்சு 2 நம்ம ஜந்துக்கள் கையில் இல்லை. அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் ஒன்றை மீட்டெடுத்தார், முதல்ல உள்ளதை மீட்டெடுத்தார். இன்னமும் ஒன்று பாக்கி இருக்கு. நம்ம ஜந்துக்களுக்கு எப்போ சொர்ணம் வந்து அதை மீட்டெடுக்க போகிறோன்னு தெரியல. அந்த ஸ்லோகம் இப்படி தொடங்கும்: சௌராஷ்டிரே சோமநாதஞ்ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜைன்யாம் மகாகாலம் ஓங்காரம் அமலேஸ்வரம் பரல்யாம் வைத்தியநாதஞ்ச. இதுதான் இந்த வைத்தியநாதர். தாயின்யாம் பீமசங்கரம் சேதுபந்தேது ராமேஷம் நாகேஷம் தாருகாவனே வாராணஸ்யாம் து விஸ்வேஷம் த்ரயம்பகம் கௌதமீ தடே हिमालये तु केदारं गुष्मेशं च शिवालये एतानि ज्योतिर्लिङ्गानि सायं प्रातः पठेन्नरः सप्तजन्म कृतं पापं स्मरणेन विनश्यति. இப்படி 12 லிங்கத்துக்கு பேரையும் தினமும் ஞாபகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 7 ஜென்ம பாவமும் போயிடும் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுது. அதில் வாராணஸ்யாம் து விஸ்வேஷம், வாராணசியில் காசியில் விஸ்வநாதர், அவர் இன்னைக்கு மசூதிக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்காரு. என்னைக்கு மீட்க போகிறோன்னு தெரியல. அந்த 12க்கு பின்னாடி நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 12 முக்கியம் உள்ளது இருக்குது. 12 உத்தரகாண்ட் அங்க ஒண்ணு இருக்கு, சென்னையில வச்சிருந்தாங்க, நாங்க பார்த்தோம். 12 ஜோதிர்லிங்கம் நல்லா இருந்துச்சு. இவங்க நான் சொன்ன ஆட்கள் தானா? இல்ல இல்ல, அது வந்து அது வேற வேற ஆட்கள். பிரம்மகுமாரி அப்படின்னு நான் சொன்னேன். சென்னையில வச்சது யாரும் எனக்கு அது தெரியல, பார்த்து ஒரு 7-8 வருஷம் பிரம்மகுமாரி அவங்க வச்சது தெரியல. ஆனா பூஜைக்கு ஆள் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பயங்கர கூட்டம் வேற. நமக்கு மாசங்கள் 12 வருஷத்துக்கு ஒருக்க மகாமகம், 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பமேளா, இப்படி 12க்கு நிறைய விசேஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக வியாழன் தன்னை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு, அதாவது தன்னில் ஒரு வட்டம் அடிக்கிறதுக்கு வியாழனுக்கு 12 வருஷம் ஆகும். அதனால அந்த 12க்கு அப்படிலாம் முக்கியத்துவம் இருக்குதான்னு தெரியல, ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அந்த 12ல் ஒன்று பரல்லி வைத்தியநாதர். அந்த வைத்தியநாதர் கோவில்கள் பல இடங்கள்ல இருக்கும். அவர் பேரால இந்த அஷ்டகம். வைத்தியர் நமக்கு தெரியும், டாக்டர் இந்த காலத்தில் சொன்னால் படிச்சுன்னு புரிஞ்சிடும். நம்ம நோய் நொடிகளை தீக்கிறவராக இருக்கிறதுனால சம்சார நோயும் தீர்ப்பாரு,
மற்றபடி உடல் நோய்களையும் தீர்ப்பாருங்கனால நோய் நொடிகள் இருக்கிறவங்க இதை படிக்கிறது பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தை அப்படி பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. ஸ்லோகம் ரொம்ப சிரமம் இல்லை, இதுக்கு முந்தின ஸ்லோகம் மாதிரி சிரமம் கிடையாது. அது படித்ததுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. இதுலேயும் சம்போ மகாதேவ வருது, ஆனால் இது வேற விதமான சம்போ மகாதேவ. ஸ்லோகத்துக்குள்ள போவோம். ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயு வேத ஷடானன ஆதித்ய குஜன்னு சொல்லலாம், அது ஒரு அர்த்தம். குஜான்னு சொல்லலாம், அது இன்னொரு அர்த்தம். குஜா அர்ச்சிதாய ஸ்ரீ நீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமக சிவாய. இப்போ இது சேரும்போது ஷடானன ஆதித்ய சேரும்போது ஷடானனாதித்ய குஜா அர்ச்சிதாய குஜ அர்ச்சிதாய. எப்படி இருந்தாலும் அது சேரும்போது குஜார்ச்சிதாய. சமஸ்கிருதத்தில் ஒரு மாத்திரையும் சேர்ந்தா 2 மாத்திரை, ஒரு மாத்திரையும் 2 மாத்திரையும் சேர்ந்தா 2 மாத்திரை, 2 மாத்திரையும் ஒரு மாத்திரையும் சேர்ந்தா 2 மாத்திரை, 2 மாத்திரையும் 2 மாத்திரையும் சேர்ந்தாலும் 2 மாத்திரை. கீதா கிளாஸ் சொன்னேன். அதே மாதிரினால இங்கே குஜார்ச்சிதாய இருந்தாலும் சரி குஜார்ச்சிதாய இருந்தாலும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. இப்போ ஒரு நிமிஷம். சாந்தகுமாரி அம்மா வெளியே போயிட்டாங்க, அவங்க உள்ள வர முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்பு எல்லைக்கு வெளியே. ரெண்டாவது வரியில ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. இத எப்படி படிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நானே இதான் முத தடவை இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும், ஆனால் எப்படி படிப்பாங்கன்னெல்லாம் கேட்டதில்லை. அதனால் நான் ஒரு ஸ்டைலில் படிக்கிறேன், உங்களுக்கு கேட்டு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும்படியாக படிக்கிறேன். ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத. இந்த இடத்துல நிறுத்தக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் மூச்சு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக நான் அந்த இடத்துல நிறுத்துகிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல நிறுத்துறது தப்பு. ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத. குமாரி உஷா. ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நமः சிவாய ஸ்ரீவைத்யநாதாய நமः சிவாய ஸ்ரீவைத்யநாதாய
நம சிவாய. ஸ்ரீராம சௌமி. சொல்லுங்க சாமி. நம்ம சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி நான் படிச்சு காட்ட முயற்சி பண்ணேன். நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய. அந்த ஓர்மையில தான் நான் இதை படிச்சேன். குரு பாதுகா ஸ்தோத்திரம் அதுவும் இந்த டியூன் தானே வரும் இல்லையா? குரு பாதுகாவா? எது குரு ஸ்தோத்திரம் எதுல ஒண்ணுல வரும்? அனந்த சம்சார அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு பக்திதாபியாம். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அந்த இதை படிதான் நான் இதை படிக்க முயற்சி பண்ணேன். குமாரி உஷா அதே மாதிரி படிங்க. ஸ்ரீராம சௌமே ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய. ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய. சாந்தகுமாரி அம்மா. ஹரி ஓம். கேக்குதா சாமி? இப்ப கேக்குது. சரி, நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லை எனக்கு. போன எப்படி இல்ல, நீங்க வந்து எதையோ தப்பா தட்டி வெளியே போயிட்டீங்க. நான் திருப்பி உங்களை உள்ள சேர்த்தேன், நீங்க அதை கவனிக்கல. அப்புறம் நீங்க கூப்பிட்ட உடனே திருப்பி நான் உங்களை கூப்பிட்டேன், எனக்கு கிடைக்கல. நான் திருப்பி நீங்க உள்ள வந்துட்டீங்க. அப்படியா? நான் ஏதோ ஒண்ணும் தெரியல, அந்த போனை பத்தி ஒண்ணுமே தெரியல. பிள்ளைங்க தான் ஏதாவது பண்ணி தரும். இன்னைக்கு பையன் வீட்டுல இல்ல, வெள்ளையங்கிரி போயிருக்கான். சரி சரி சரி. ஆமா, இப்ப கேக்குது. அப்படியே அப்படியே நீங்க கேட்டு சொல்லிட்டா போதும். ஆமா ஆமா. அப்ப அந்த பாட்டு பாட்டு பாத்துட்டீங்களா? வைத்தியநாத அஷ்டகம். ஆமா ஆமா, சம்போ மகாதேவ சம்போ தானே? ஆமா, அது முடிஞ்சு. அதான் ஒரு வாட்டி படிக்கட்டா சாமி? படிங்க. शंभो महादेव देव शिव शंभो महादेव देवेश शंभो देवेश शंभो शंभो महादेव देव बालावनं रत्किरीडं बालनेत्राशिषादत्त पञ्चेषु गीडं शूलाहदारादिगूढं शुद्धमार्तेन्दुसूडं भजे मार्गबन्धुं शंभो महादेव देवा. अंगे विराजद्भुजङ्गम् अप्रगङ्गाधरङ्ग विरामोत्तमाङ्गम् ओङ्कारवाडीकुरङ्गम् चित्तसंसेविदाङ्गीं भजे मार्गबन्धुं शंभो महादेव शंभो. नित्यं चिदानन्दरूपम् निन्हृदाशेषलोकेश वैरिप्रतापं कात्तस्य रागेन्द्रशापं कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुं शंभो महादेव देवा. गन्धर्पदर्पग्नमीशं कालगण्डं महेशं महाव्योमशेषं कुन्दाबदन्तं सुरेशं कोटिसूर्यप्रकाशं भजे मार्गबन्धुं शंभो महादेव देवा. मातृभूतेधर मन्दारुभूतेरुदारं मन्दारकेन्द्रसारं मन्दारुभूतेरुदारं मन्दरागेन्द्रसारं महागौर्यदूरं सिन्दूरदूरप्रसारं सिन्धुराजादितीरं भजे मार्गबन्धुं शंभो महादेव देवा. अत्यय यज्ञेन्द्रगीतं स्तोत्रराजं वडेत्यस्तु भक्त्या प्रयाणे तस्यात्यसित्यं विदत्ते मार्गमध्ये भयं साधु दोषामकेश शंभो महादेव देवा. அவ்வளவுதான். நான் ஒரு புக்கில் இருந்தாலும் பார்த்து படிச்சேன். சரி சரி சுவாமிஜி.
கேக்குது. இவ்வளவுதான் அந்த புக்ல இருந்து. சரி, அவ்வளவுதான். எனக்கு இந்த அவ்வளவுதான். இந்த எப்படி தவறு இருக்கா படிச்சதுல? இல்ல எல்லாம் சரிதான். சரி. அபிதாவுக்கு ஆசை நிறைவேறிட்டு சேர்த்து படிச்சாச்சு. என்னம்மா அந்த நம்ம நீங்க சேர்ந்தீங்க இல்லையா குரூப்? ஆமா, அந்த குரூப்லயே நம்ம இத தமிழ் போட்டிருக்கோம். நீ கொஞ்சம் மேல புரட்டி பார்த்தா தெரியும். வைத்தியநாத அஷ்டகம்னு இன்னொன்னு போட்டிருக்கிறோம். அதான் இப்ப எடுக்க போறோம். சரி. அது உங்களுக்கு எடுக்க முடிஞ்சதுன்னா ஆமா, எடுக்க முடிஞ்சதுன்னா எடுங்க. சரி சாமி. எனக்கு இந்த போனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏதோ இந்த வாட்ஸ்அப் மட்டும் கொஞ்சம் வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது பழகி இருக்கீங்க, அதனால அது தெரியும். இது இனி பழகுனா தெரிஞ்சிடும். சரி சாமி. அப்புறம் வந்து அந்த குரூப்ல இருக்கவங்க 1-2 பேரு இந்த குரூப்ல ஜாயின் பண்ண விரும்புறாங்க. அது நீங்க சேர்த்து விட்டுறலாம். நீங்க பகவத்கீதையில சேர்த்து விட்ட மாதிரி சேர்த்து விட்டுறலாம். அப்படியா? சரி சாமி. நன்றி சாமி. அப்ப இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தானா கிளாஸ்? எப்படி? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:30 மணி தொடங்கி 4 மணிக்கு சேர்ந்த இதனுடைய சாண்டிங் எல்லாம் போடுவோம். அது நீங்க மைக்கெல்லாம் வேலை செய்யுதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி 4:30க்கு நம்ம கிளாஸ் தொடங்கும். சரி சாமி. அல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்கா? வெள்ளிக்கிழமை 7:30க்கு கீதா கிளாஸ். கீதாயில தான் ஸ்லோகங்கள் பிள்ளைகள் படிக்கணும். கொஞ்சம் படிச்சிருக்காங்க, ஆனா கொஞ்சம் கிளாஸ் 7:30க்கு. ஆனா 7 மணிக்கு நம்ம தொடங்கி கீதா ஸ்லோகம் படிப்போம். சரி. தியான ஸ்லோகம் இல்ல, ஒவ்வொரு ஸ்லோகமும் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம். அப்படி ஸ்லோகம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க 7 மணிக்கே வந்துடணும். சரி சாமி. இது இப்ப என்ன சொன்னீங்க சாமி? வைத்தியநாத அஷ்டகம். ஒருத்தங்க கேட்டு சொல்லியிருக்காங்க, நான் மற்றவங்கள சொல்றேன். நீங்க தயாராயிட்டீங்கன்னா கடைசியா நீங்களும் சொல்லுங்க. சரி. வைரமுத்து சொல்லுங்க. ஸ்ரீராம சௌமித்ர ஜடாயுர்வேத ஜடானதாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய. சிவா. श्रीराम सौमित्रे जडायुवेद षडाननादित्य कुजार्चिदाय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. विजयलक्ष्मी. श्रीराम सौमित्रि जडायुवेद जडा षडाननादित्य गुणार्चिदाय श्रीनीलकुण्डाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. अबिता. श्रीराम सौमित्रि जडायुवेद षडाननादित्य गुजार्चिदाय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. कविता. श्रीराम सौमित्र जडायुवेद षडानादित्य गुजार्चिदाय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. சாந்தகுமாரி அம்மா பாட்டு எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சாமி. படிக்கட்டுமா? படிங்க. வைத்தியநாத அஷ்டகம். ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நமः சிவாய. நான் எடுத்த இடத்துல வந்து இதுல அதுக்கு பிறகு சம்போ மகாதேவ வருது. அதையும் ஒரு தடவை படிக்கிறேன். அப்புறம் மேற்கொண்டு நம்ம ஸ்லோகம் படிப்போம். இந்த ஒரு தடவை அதையும் படிச்சிருவோம். சரி. शम्भो महादेव शम्भो
நிமிஷம். शंभो महादेव 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 शंभो महादेव. குமாரி உஷாமா, அது நீங்க பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் மாதிரி சரியா சொல்லிக்கிங்க. பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் சொல்றது மாதிரி இப்ப முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். எத்தனை தடவை சம்போ மகாதேவ சொல்லணும் சுவாமிஜி? இங்க போடல, அதனால கேட்டேன். அப்படியா? சரி, போடலைன்னா விட்டுருங்க. எனக்கு உள்ளதுதான் போட்டிருந்தது. அது கொஞ்சம் யாரோ சேர்த்தது மாதிரி தான் தெரியுது. அது போட்டுக்கல சுவாமி. அப்ப விட்டுருவோம். யாருக்கு இருக்கு? சரி, நீங்க படிங்க. அப்போ எத்தனை தடவை போட்டிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. शंभो महादेव शंभो रागम தெரியல. शंभो महादेव शंभो महादेव शंभो महादेव शंभो शंभो महादेव शंभो महादेव शंभो महादेव शंभो. அவ்வளவுதான். இது எப்படி சொல்றது? அதை படிச்சா நமக்கு அந்த நாகேந்திரகாராய கொஞ்சம் குழப்பம்னு நினைக்கிறேன். பேசாம ஸ்லோகம் படிச்சிருவோம். அதான் 2 வரி, 2 வரியில 4 பாகம், ஒரு பாகத்துக்கு 2 சம்போ மகாதேவ போட்டிருக்காங்க. அது ஆனா அது கொஞ்சம் இதுக்குள்ள நம்ம பஞ்சாட்சர ஸ்தோத்திர ராகத்துக்குள்ள கொஞ்சம் நிக்க கஷ்டப்படுது. அதனால நம்ம பேசாம ஸ்லோகம் மட்டுமே படிப்போம். 2வது ஸ்லோகத்துக்கு போறேன். சரி சுவாமி. கங்கா பிரவாக இந்து ஜட்டாதராய திரிலோச்சனாய ஸ்மரகால ஹந்திரே சமஸ்த தேவைஹி அபிபூஜிதாய ஸ்ரீவைத்யநாதாய நமஹ சிவாய. இப்போ கங்கா பிரவாக இந்து சேரும்போது கங்கா பிரவாகேந்து ஜட்டாதராய திரிலோச்சனாய ஸ்மரகாலஹந்திரே சமஸ்த தேவைஹி அபிபூஜிதாய. அப்படி வரும்போது விசர்க்கத்துக்கு பிறகு வல்லினம் வரல. அப்போ அந்த விசர்க்கம் முதல்ல மாறக்கூடிய மாற்றம் இரு. இங்கே வேற வாய்ப்பெல்லாம் இல்லாததுனால அது இர்ரா மாறுது. அப்புறம் அந்த இரு ஆவோட சேர்ந்து ராவா மாறுது. அப்போ எல்லாம் சேரும்போது சமஸ்த தேவை ரபிபூ ரா அப்படின்னு மாறி சமஸ்த தேவை ரபிபூஜிதாய அப்படின்னு ஆகும். ஸ்ரீவைத்யநாதாய நமக சிவாய 2 விதமாக சொல்லலாம். நமக சிவாயன்னு சொல்லலாம். நம்ம சேர்த்து படிக்கிறதுனால விசர்க்கத்துக்கு பிறகு ஷா வந்திருக்கு. நமக சிவாய எப்பவுமே நான் சொல்ற உதாரணமே அதான். அந்த விசர்க்கம் இஷா மாறும், நம சிவாய அப்படின்னு மாறும். நான் வழக்கமாக உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸிக்காக வேண்டி என்ன பண்ணுவேன், நமக நாராயணாய நமோ நாராயணாய, நமகத்தே நமஸ்தே, நமக சிவாய நம சிவாய அப்படின்னு உதாரணம் சொல்லுவேன். இங்கே அந்த வார்த்தையே நிற்கிது. அந்த விசர்க்கம் இஷா மாறும். சா ஷா வந்தால் விசர்க்கம் சேர்த்து சொல்லும்போது இஷா மாறும். இங்கே அதனால அதுவும் இஷா மாறும். இப்போ ஸ்லோகம். குமாரி உஷா. கங்கா பிரவாகேந்து ஜட்டாதராய கங்கா பிரவாகேந்து ஜடாதராய கங்கா பிரவாகேந்து ஜடாதராய
त्रिलोचनाय स्मरकालहन्द्रे त्रिलोचनाय स्मरकालकन्द्रे त्रिलोचनाय स्मरकालकन्द्रे समस्तदेवैरभिपूजिताय 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 श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय गङ्गाप्रवाहेन्दुजटाधराय त्रिलोचनाय स्मरकालकन्द्रे समस्तदेवैरभिपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. சாந்தகுமாரி அம்மா ஏதாவது சொல்லணுமா? நான் படிக்கட்டா சுவாமி? படிங்க. गंगा प्रवाहेन्दु जडाधराय त्रिलोचनाय स्मरकालहन्द्रे समस्ते वैरविपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. கரெக்டா சாமி? ஒரு வாட்டி கூட படிக்கட்டுமா? படிங்க. गंगा प्रवाहेन्दु जडाधराय त्रिलोचनाय स्मरकालहन्द्रे समस्ते वैरविपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. அது வந்து சமஸ்த தேவை समस्त देवैरभिपूजिताय समस्त देवैरभिपूजिताय. சமஸ்தன எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட பூஜிதாய. வைரமுத்து சொல்லுங்க. गंगा प्रवाहेन्दु जटाधराय त्रिलोचनाय स्मरकालकन्द्रे समस्तदेवैरभिपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. विजयलक्ष्मी. गंगा प्रवाहेन्दु जटाधराय त्रिलोचनाय स्मरकालहन्द्रे समस्तदेवैरभिपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. गङ्गाप्रवाहेन्दु जटाधराय त्रिलोचनाय स्मरकालहन्द्रे समस्तदेवैरभिपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. शिवा. गंगा प्रवाहेन्दु जटाधराय त्रिलोचनाय स्मरकालकन्द्रे समस्तदेवैरभिपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. अबिता. गंगा प्रवाहेन्दु जडाधराय त्रिलोचनाय स्मरकालहन्द्रे समस्तदेवैरभिपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. कविता. गंगा प्रवाहेन्दु जटाधराय त्रिलोचनाय स्मरकालहन्द्रे समस्तदेवैरभिपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. மூணாவது ஸ்லோகம் எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்த பிரியாய திரிபுர அந்தகாய பினாகினே துஷ்ட
हराय नित्यं प्रत्यक्ष लीलाय मनुष्य लोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय. त्रिपुर अंतकाय சேரும்போது त्रिपुरांतकाय மீதி எல்லாம் அப்படியே. कुमारी उषा. भक्त प्रियाय त्रिपुरांतकाय भक्त प्रियाय त्रिपुरांतकाय भक्त प्रियाय त्रिपुरांतकाय पिनाकिने दुष्टहराय नित्यं पिनाकिने दुष्टहराय नित्यं पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके प्रत्यक्षलीलाय मनुष्यलोके प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय भक्तप्रियाय त्रिपुरांतकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. वैरमुत्तु. भक्तप्रियाय त्रिपुरा भक्तप्रियाय त्रिपुरांतकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय. शांतकुमारी. भक्त प्रियाय त्रिपुरांतकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय. विजयलक्ष्मी. भक्तप्रियाय त्रिपुरांतकाय भक्तप्रियाय त्रिपुरांतकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय. भक्तप्रियाय त्रिपुरांतकाय पिनाकिने दुष्टहराय नित्यं दुष्टहराय नित्यं भक्तप्रियाय त्रिपुरांतकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय शिवा. भक्तप्रियाय त्रिपुरांतकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय. अबिता. भक्तप्रियाय त्रिपुरांतकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय. कविता.
भक्तप्रियाय त्रिपुरान्तकाय पिनाकिने दुष्टकराय नित्यं प्रद्यश्यलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय. கவிதா சுதா காண்டாக்ட் பண்ணாங்களா? யார் சாமி? சுதா தொழிற்சல் இல்லையே. ஏன் சாமி? இல்லை, இன்வைட்டட் டு த வீடியோ சேட்னு காட்டுது. நீங்க தான் இன்வைட் பண்ணீங்கன்னு சொல்லுது. தெரியாம தட்டுப்பட்டதா? அப்படி இருக்கலாம். சரி. 4வது ஸ்லோகம். பிரபூத வாத ஆதி சமஸ்த ரோக பிரணாஷ கர்த்ரே முனி வந்திதாய பிரபாகர இந்து அக்னி விலோச்சனாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. வாத ஆதி வாதாதி வாதம் முதலான நோய்கள், சமஸ்த ரோக எல்லா நோய்களும், பிரணாச கர்த்தரே எல்லா நோய்களையும் அழிப்பவரே. 2வது வரியில பிரபாகர இந்து பிரபாகரேந்திரு இந்து அக்னி இந்து அக்னி எல்லாம் சேரும்போது பிரபாகரேந்து அக்னி விலோச்சனாய. இப்போ ஸ்லோகம் குமாரி உஷா. பிரபூதவாதாதி சமஸ். இந்த இடத்துலையும் நாம் மூச்சு எடுக்கக்கூடாது, இடையில நிறுத்தக்கூடாது. ஆனால் உங்களுக்கு வேண்டி நான் இடையில நிறுத்துறேன். ஆனால் நீங்கள் படிக்கும்போது மூச்சு விடாமல் கடைசி வரைக்கும் போகணும். பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகர்த்ரே முனிவந்திதாய பிரணாசகர்த்ரே முனிவந்திதாய பிரணாசகர்த்ரே முனிவந்திதாய பிரபாகரேந்து அக்னி விலோச்சனாய பிரபாகரேந்த்வக்னி விலோச்சனாய பிரபாகரேந்த்வக்னி விலோச்சனாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகர்த்ரே முனிவந்திதாய பிரபாகரே பக்தி விலோச்சனாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. இந்த இடத்துல நாதம் நாதம் அப்படின்னு 2 வார்த்தைகள் சமஸ்கிருதத்தில் இருக்கு. நாத அப்படின்னா தலைவன், பல அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் தலைவன். விஸ்வநாதர், வைத்தியநாதர், ஜெகநாதர், இதெல்லாமே தா. நாத அப்படின்னா நாதவிந்து கலாதி நமோ நம, ஒலி ஓசை நாதம், அந்த அர்த்தம். அதனால அந்த தா சொல்லும்போது கொஞ்சம் அழுத்தமா வலிமையா. சுவாமிஜி விட்டு விட்டு கேக்குது சுவாமிஜி. அதாவது யாரோ ஒரு ஆளுக்கு மைக்கில் இருந்து சப்தம் வந்துட்டு இருக்கு. அது யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த இறைச்சல்னால உங்களுக்கு விட்டு விட்டு வருதோன்னு நினைக்கிறேன்.
அம்மா என்ன சொல்றீங்க? வைரமுத்து அம்மா என்ன சொல்றீங்க? நிறைய பேருக்கு ஓப்பன் வச்சிருக்காங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு சொல்றேன். ஏதோ இன்டர்நெட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். யார் யாருக்கு மைக்கை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண தெரியுமோ அவங்க எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிங்க. இப்போ வைரமுத்து அம்மா நீங்க படிங்க. பூதவாதாதி சமஸ்தோ பிரசார்த்தே முனிவந்தியாய ததாபரேந்தல்னி அபிலோநாய வைகைத்யாய நமசிவாய. விஜயலட்சுமி. விஜயலட்சுமிக்கு கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு தான் கேக்குது. படிங்க. பிரபு பிரணாசகத்ரே முனிவந்திதாய பாரந்தே வாஹரந்தே வக்னி விலோசனாய தீபாய சிவாய. கேக்குதா? கேக்குது பரவாயில்ல, சுவாமிஜி? கேக்குது. ஆனா கொஞ்சம் தெளிவா இல்ல. ஆமா, அது ஏதோ ஒரு பாப்போம், யாரு பக்கம் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இப்ப ஷீபா படிங்க. இல்லையா? ஷீபா. சாந்தகுமாரி மைக்க அன்மியூட் பண்ணணும். கேக்குதா சுவாமிஜி? யாரு கேக்குறீங்க? கேக்குதான்னு விஷயம் பேசுறது கேக்குது, சுவாமி பேசு. சுவாமிக்கு சத்தம் கேட்கல, நீங்க பேசுறது கேக்குது. நான் பேசுறது கேக்குதாக்கா? ஆமா ஆமா கேக்குது. எனக்கும் விஜயலட்சுமி சுவாமிஜிக்கு கை இருக்கு. எனக்கு நீங்க எல்லாம் பேசுறது எனக்கு கேக்குது. சுவாமி நீங்க பேசுறது கேட்கல. இருக்காரு நினைக்கிறேன். இப்ப நான் பேசுறது கேக்குதா? இப்ப நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. சரி, நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுட்டு இருந்தது. விஜயலட்சுமி படிச்சாச்சு. இப்ப அடுத்தது ஷீபாவை படிக்க சொன்னேன். ஷீபாவுக்கு நான் பேசுனது கேட்டுதான் தெரியல. மைக் அன்மியூட் பண்ணணும். படிக்கிறேன் சுவாமிஜி. பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகத்ரே முனிவந்திதாய பிரபாகரேந்தக்னி வினோச்சனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. சாந்தகுமாரி அம்மா. பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகத்ரே முனிவந்திதாய பிரபாகரேந்த நிவிலோச்சனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. அபிதா ஒரு வாட்டி கூட படிக்கட்டா சாமி? இந்த ரெண்டாவது லைன் படிங்க. பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகத்ரே முனிவந்திதாய பிரபாகரேந்திர வஹ்னி விலோச்சனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. அபிதா
प्रभूतवादादि समस्तरोग प्रणाशहर्ते मुनिवन्दिताय प्रभाकरेन्द्रवग्निदिलोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. சாந்தகுமாரி அம்மா என்ன சொல்றீங்க? எனக்கு நீ விளக்கு வைக்கணும், கொஞ்சம் வேலை இருக்கு சாமி, நான் விட வாங்குறேன். சரி சரிம்மா. சரி சாமி. ஹரி ஓம். கட் பண்ணவும் தெரியாது. அந்த சிவப்பு பட்டன் இருக்கும், அதை அமுக்கினா வெளியே போயிடலாம். சோப்பு அப்படி காணலையே சாமி, இந்த போன் மாதிரி ஒண்ணுமே தெரியும். ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். சரி சாமி பாருங்க, நான் உங்களை வெளியே அனுப்புறேன். சரி சாமி, தேங்க்யூ. இல்ல நான் பண்ணுனா நீங்க உங்க நீக்கிற மாதிரி இருக்குது. நீங்க தான் சிவப்பு பட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன். அபிதா என்ன எப்படி வெளியே போகணும்? சிவப்பு பட்டன் சொல்லி நமக்கு பிரஸ் பண்ணணும். சிவப்பு பட்டன் இருக்கும். சாந்தகுமாரி லேண்ட்லைன் போன் கவுத்தி வச்ச மாதிரி வரல என்ன போன்ல. லேண்ட்லைன் போன் கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும், அதை தொட சொல்லுங்க. ஸ்பீக்கர் பக்கத்திலே இருக்கும். ஒரு தடவை தொடுங்க, அந்த அடையாளங்கள்லாம் வரும். வரலையே. நீங்க ஒவ்வொன்னா படிச்சுதான் எடுக்கணும் போல இருக்கு. லீவுன்ட்டு இருக்கும், LEAVE. ஆமா, லீவுன்னு இருக்கும். அல்லது உங்க இதுல மேல ஒரு 3 புள்ளி இருக்கா வலது பக்கம் மேல? ஆமா இருக்கு சாமி. அதுல லீவுன்னு இருக்கா? ஆமா, அது கொடுங்க, லீவ் கொடுங்க. சரி சாமி. இப்ப யாரு விட்டு போயிருக்கு? स्वामी கவிதா படிங்க. प्रबोधवादादि समस्तरोग प्रणाशगात्रे मुनिवन्दिताय प्रभाकरेन्द्रवग्निविलोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. வேற யாராவது விடுபட்டு போயிருக்கா? இல்ல வேற எல்லாம் படிச்சாச்சா? சாந்தகுமாரி அம்மா குரூப்பை விட்டே வெளியே போயிருக்காங்க. அவங்க அமுக்கின பட்டன் தப்பான பட்டனா இருந்திருக்கும். சரி, இப்போ அடுத்த ஸ்லோகம் போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முதல் ஸ்லோகத்தில் அது மூச்சு இடையில எடுக்க முடியாமல் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய. அங்கே தான் மூச்சு எடுக்கணும். பிறகு பயிற்சி பண்ணி அந்த மாதிரி பழகிக்கிங்க. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகர்த்ரே முனிவந்திதாய, அங்கே தான் மூச்சு எடுக்கணும். நீங்கள் பழகி அதை சரி பண்ணிக்கிங்க. அடுத்தது 5வது ஸ்லோகம். வாக் ஸ்ரோத்ர நேத்ர அங்க்ரி விஹீன ஜந்தோஹோ. வாக் ஸ்ரோத்ர நேத்ர அங்க்ரி சுக பிரதாய குஷ்ட ஆதி சர்வ உன்னத ரோக ஹந்த்ரே ஸ்ரீ வைத்ய நாதாய நம சிவாய. வாக் ஸ்ரோத்ர நேத்ர அங்கிரி சேரும்போது நேத்ராங்கிரி விஹீன ஜந்தோஹோ வாக் ஸ்ரோத்ர நேத்ராங்கினி சுகப்பிரதாய. குஷ்ட ஆதி சேரும்போது குஷ்டாதி சர்வ உன்னத சேரும்போது சர்வோன்னத ரோகஹந்திரே. மீதியெல்லாம் அப்படியே. குமாரி உஷா. வாக்ஷோத்ர நேத்ராங்கிரி விஹீன ஜந்தோஹோ. वाक्श्रोत्र नेत्राङ्घ्रिविहीन जन्तोः
वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिसुखप्रदाय 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 कुष्ठादिसर्वोन्नतरोगहन्द्रे कुष्ठादिसर्वोन्नतरोगहन्त्रे कुष्ठादिसर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय படிங்க वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिमुख सुखप्रदाय कुष्ठादिसर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय வைரமுத்து சுவாமிஜி நான் விளக்கு வச்சுட்டு வரேன். वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिसुखप्रदाय कुष्ठादिसर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय. விஜயலட்சுமி மைக் அன்மியூட் பண்ணணும். பாட்டு எடுக்கணும் இப்போ. ஸ்ரீநீலகண்ட வாக்ஸ்ரோத்ர அஞ்சாவது. அடுத்த வேற படிக்க ஆன்சர் வரேன். சரி சரி. வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்க நேத்ராங்கிவிஹீனஜந்தோ வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கி சுகப்பிரதாய குஷ்டாதி சர்வோன்னதரோகஹந்திரே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. ஷீபா கேக்குதா? கேக்குது. वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिसुखप्रदाय कुष्ठादिसर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय. वाक्श्रोत्र नेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक्श्रोत्र नेत्राङ्घ्रि सुखप्रदाय गुष्ठादि सर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय. कविता वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिसुखप्रदाय गुष्टादिसर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय. ஆறாவது ஸ்லோகம். வேதாந்த வேத்யாய ஜகத் மயாய யோகி ஈஸ்வர த்யேய பத அம்புஜாய த்ரிமூர்த்தி ரூபாய சஹஸ்ர நாம்னே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. வேதாந்த வேத்யாய ஜகத் மயாய சேரும்போது ஜெகன்மயாய அப்படின்னு மாறிடும். யோகி ஈஸ்வர சேரும்போது யோகீஸ்வர அப்படின்னு மாறிடும். தேய பத அம்புஜாய சேரும்போது பதாம்புஜாய அப்படின்னு மாறிடும்.
மீதெல்லாம் அப்படியே. வைரமுத்து. வேதாந்த வேத்யாய ஜெகன்மயாய வேதாந்த வேத்யாய ஜெகன்மயாய வேதாந்த வேத்யாய ஜெகன்மயாய யோகீஸ்வர த்யேய பதாம் புஜாய योगेश्वरत्यय पदाम्बुजाय योगेश्वरत्यय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय वेदान्त वेद्याय जगन्नयाय योगीश्वरत्यय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय नमः शिवाय विजयलक्ष्मी अनम्यूट பண்ணனும். வேதாந்த கேக்குதா சுவாமிஜி? வேதாந்த வேத்யாய ஜெகன்மயாய யோகீஸ்வரத்யேய பதாம்புஜாய त्रिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्य वेदान्त वेद्याय जगन्मयाय योगीश्वरत्येय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय नमः शिवाय. நான் சொல்லட்டுமா சுவாமிஜி? சொல்லுங்க. வேதாந்த வேத்யாய ஜகன்மயாய योगीश्वरत्येय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. वेदान्तवेद्याय जगन्मयाय योगीश्वरत्येय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय नमः शिवाय. अभिता वेदान्त वेद्याय जगन्मयाय योगीश्वरत्येय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय वेदान्त वेद्याय जगन्मयाय योगीश्वरत्येय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय नमः शिवाय. இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்களுக்கு முழு பயிற்சியும் தர வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு 2 ஸ்லோகம் இருக்கு, படிச்சு முடிச்சிருவோமா? இல்ல அடுத்த வகுப்புல நினைக்கிறேன். எனக்கு ஓகே. சரி. விளக்கேத்து ஸ்வ தீர்த்த மிருத் பஸ்ம பிருத அங்க பாஜாம்
பிசாச்ச துக்க அர்த்தி பய அபஹாய ஆத்ம ஸ்வரூபாய ஷரீர பாஜாம் ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. பிருத அங்க பிருதாங்க துக்க அர்த்தி துக்கார்த்தி பய அபஹாய பயாபஹாய. மீதியெல்லாம் அப்படியே. குமாரி உஷா. ஸ்வதீர்த்த மிருத்பஸ்ம பிருதாங்க பாஜாம் स्वदीर्तमृत्पस्म पृदाङ्कभाजां स्वदीर्तमृत्पस्म पृदाङ्कभाजां பிசாச்ச துக்கார்த்தி பயாபஹாய पिशाचदुःखार्तिभयाभयाभगाय ஆத்மஸ்வரூபாய ஷரீர பாஜாம் आत्मस्वरूपाय शरीरभाजाम् आत्मस्वरूपाय शरीरभाजां ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. श्रीवैद्यनादाय नमः शिवाय श्रीवैद्यनादाय नमः शिवाय स्वदीर्तमृत्पस्म पृदाङ्कभाजां पिशाचदुःखार्तिभयाभगाय आत्मस्वरूपाय शरीरभाजां श्रीवैद्यनादाय नमः शिवाय श्रीवैद्यनादाय नमः शिवाय. வைரமுத்து. स्वादेशमृत्पस्मत्कृताङ्गभाजा पिशाचदुःखार्ति भयाभगाय आत्मस्वरूपाय शरीरभाजा श्रीवैद्यनादाय नमः शिवाय. விஜயலட்சுமி. ஸ்வதீர்த்தம் அது அந்த லைன் ஒதுக்கி சொல்லுங்க சாமி. ஃபர்ஸ்ட் லைன். ஸ்வதீர்த்த மிருத்பஸ்ம பிருதாங்க பாஜாம் स्वदीर्तमृत्पस्मत् मृदाङ्गभाजां पिशासु பிசாச்ச துக்கார்த்தி பயாபஹாய पिशास्तुदुगार्तिभयाभगाय आत्मस्वरूपाय शरीरभाजां श्रीवैद्यनादाय नमः शिवाय स्वदीर्तमृत्पस्मत्मृदाङ्गभाजां पिशासुदुगार्तिभयाभगाः. அந்த லைன் தான் வர மாட்டேன், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். அந்த பிசாசு கூட ரெண்டு பேர் சொல்றத கேளுங்க. ஷீவா படிங்க. सुदीर्तमृत्पस्म पृदाङ्कभाजां पिशाचदुःखार्तिभयाभगाय आत्मस्वरूपाय शरीरभाजां श्रीवैद्यनादाय नमः शिवाय. அபிதா. ஸ்வதீர்த்தமృత్పస్మ பృதாங்கபாஜாம் பிசாசதுகார்த்திபயாபகாய ஆத்மஸ்வரூபாய சரீரபஜாம் ஆத்மஸ்வரூபாய சரீரபாஜாம் ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய. கவிதா. स्वतीर्थामृतां वाष्म मृदाङ्गभाजां पिशाचदुर्गादि भयावहाम् आत्मस्वरूप सर्वभजां श्रीवैद्यनादाय नमः शिवाय स्वतीर्थमृदाय भाष्मरुदाङ्गभाजां पिशाचु दुर्गादि
भयाभयाः आत्मस्वरूपाय सर्वे भजां श्रीवैद्यनाथाय नमो नमः शिवाय. விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. स्वदीर्तमृत्स्मकृदाङ्गभाजां निशासुदुगार्तिभयाभयाः आत्मस्वरूपाय शरीरभाजां श्रीवैद्यनाथाय नमः शिवाय. 8 ஸ்ரீ நீல கண்டாய விருஷத்வஜாய ஷ்ரக் கந்த பஸ்ம ஆதி அபிஷோபிதாய சுபுத்திர தார ஆதி சுபாக்யதாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. कुमारी उषा. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय षड्गन्धभस्मादि अभिशोभिताय स्रक्कन्दभस्मात्यभिशोभिदाय स्रक्कन्दभस्मात्यभिशोभिदाय सुपुत्रतारादिसुभाग्यदाय सुपुत्रधारादिसुभाग्यदाय सुपुत्रधारादिसुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. श्रीवैद्यनाथाय नमः शिवाय. श्रीवैद्यनाथाय नमः शिवाय. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रक्कन्दभस्मात्यभिशोभिदाय सुपुत्रधारादिसुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. श्रीवैद्यनाथाय नमः शिवाय. வைரமுத்து. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रक्कन्दभस्मात्यभिशोभिदाय सुभद्रतारादिसुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. श्रीवैद्यनाथाय नमः शिवाय. ஷீபா. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रक्कन्दभस्मात्यभिशोभिताय सुपुत्रधारादिसुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. अबिता. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रक्कन्दभस्मात्यभिशोभिदाय सुपुत्रधारादिसुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. விஜயலட்சுமி படிச்சிங்களா? நான் படிக்கிறேன். श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रक्कन्दभस्मात्यभिशोभिदाय सुपुत्रधारादिसुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. கவிதா. நான் கேட்கல, நீங்க வெளியே போயிட்டு சும்மா படிச்சு. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रग्गन्धभस्मात्यभिशोभिदाय सुपुत्रधारादिसुभद्रदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. எல்லாரும் படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு இந்த 8 ஸ்லோகம் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு
நம்ம பஞ்சாட்சரமிதம் புண்ணியம் எப்பட்டே சிவசந்நிதோ, அதே மாதிரி பால அம்பிகேஷ, இன்னும் சரியா சொன்னால் பாலாம்பிகா ஈஷ வைத்திய ஈஷ பவரோக ஹர இதி ச ஜபேத் நாம த்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். பாலா அம்பிகா சேரும்போது பாலாம்பிகா, கன்னியாகுமரி தேவி வந்து பாலாம்பிகா. பாலாம்பிகா ஈஷ சேரும்போது பாலாம்பிகேஷ, வைத்திய ஈஷ சேரும்போது வைத்தியேஷ, பவரோகஹர இதி சேரும்போது பவரோகஹரேதி. பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோகஹர இப்படி 3 பேரையும் சொல்லி ஜபேத் நாம சேரும்போது ஜபேன் நாமத்ரயம். தினந்தோறும் யார் ஜபிக்கிறாங்களோ இந்த 3 நாமங்களையும் அவங்களுக்கு எல்லா ரோகங்கள்ல இருந்தும் நிவாரணம் கிடைக்கும். மகாரோக நிவாரணம் அப்படின்னு சொல்லுது குமாரி உஷா. பாலாம்பிகையா சுவாமிஜி? பாயா பாயா வபயோகோ அபேதகன்னு ஒரு இது இருக்கு. அதாவது பாவ வந்து பாவாவும் சொல்லுவாங்க, வாவ வந்து பாவம் சொல்லுவாங்க. ரெண்டு இது. உதாரணத்துக்கு நம்ம வங்காளம் சொல்லுவோம், ஒரிசா பங்காளிகள் வந்து பங்காள்பாங்க. அந்த மாதிரி பாவ மாற்றி மாற்றி பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கு. பாலாம்பிகான்னு சொல்றவங்க இருப்பாங்க. சுவாமிஜி, இந்த ரோக நிவாரண அஷ்டகமும் இதுவும் ஒண்ணுதானா? அது வேறே நினைக்கிறேன். ஆனா ஒரு தெரியாது. நீங்க உங்ககிட்ட அந்த ஸ்லோகம் இருக்கா? இல்ல அந்த நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்களோ? கோயில்ல அந்த இது ராகுகால பூஜையில படிச்சாங்க. அது அம்மனுக்கு ரோக நிவாரண அஷ்டகம் அம்மனுக்குள்ளது, அது ஈஸ்வரனுக்குள்ளது இல்லையா? அப்போ சரி சரி, அது அம்மனுக்குள்ளது. ஆமா. அப்ப அது அம்மன் கோயில்ல இருந்துச்சுன்னா அது பாடலாம், இது சிவன் கோயில்ல பாடலாம். ஓகே, இது கோயில்ல பாடலாம்ல சுவாமிஜி? யாரு சிவபக்தர்களோ அவங்க இதை படிங்க, யாரு அம்மன் பக்தர்களோ அதை படிங்க. எல்லா பக்தர்கள் தான். இது முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் சிவபுராணம். குமாரி பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோகஹரேதி ச. பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோகஹரேதி ச. பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோகஹரேதி ச. ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். ஜபேநாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். ஜபேநாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். இந்த இடத்துல ஜபேநாமத்ரயம்ல ஒரு அனுஸ்வாரம் இருக்கு. அதனால அடுத்தது வரக்கூடிய நான் வந்து அனுஸ்வாரத்தை ஆக்கிரும். அதனால் நான் படிக்கும்போது ஜபே நாம த்ரயம் நித்யம்னு படித்தேன். படிங்க. பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோகஹரேதி ச. ஜபே நாம த்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். बालाम्बिके सवैते सबवरोगहरेति च. जपेन्नामत्रय नित्यमहो महारोगनिवारणम्. ஷீபா. बालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च. जपेन्नामत्रयं नित्यं महारोग. अबिता. बालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च. जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम्. जयलक्ष्मी. बालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च. जपेन्नामत्रयं नित्यं
महारोगनिवारणं बालाम्बिके वैद्येश भवरोह हरे दिश जपेत् नामत्रयं नित्यं महारोगनिवारणम् बालाम्बिकेश वैद्येश भवरोगहरे दिश जपेत् नामत्रयं नित्यं महारोगनिवारणम् பவரோக ஹர இதி ச, அது வந்து ஷ இல்லை ச. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி அந்த மாதிரி ச. महारोगेश பவரோக ஹரேதி ச. भवरोह हरे दिश जपेन्द्र नामत्रयं नित्यं महारोगेश निवारणम् மகாரோக நிவாரணம். அதில் வைத்தியேஷன்னு சொல்லிக்கிட்டு சிலருக்கு மகாரோக ஹரேதி ஷேன்னு சொல்ல வருது மாதிரி தோணுச்சுது எனக்கு, அதனால அதை எடுத்து சொன்னேன். சரி, வேற ஏதாவது கேள்வி? கேள்வி எதுவும் இல்லையா? இருந்தால் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும், இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணலாம். கொஞ்சம் இன்டர்நெட்டு பிரச்சனையினாலேயும் வேற காரணங்களாலேயும் கொஞ்சம் லேட் ஆயிட்டது. நிறைவு பண்ணுவோம். சுவாமிஜி அடுத்த வாரம் அடுத்த வாரம் உண்டு. அடுத்த வாரம் வரணும், பிரச்சனை இல்லையா? இல்லையா? இல்லை, நீங்க டிராவல் என்னைக்குன்னு கேட்டேன். அது மார்ச் 27. அடுத்த மாதம். சரி சரி சுவாமி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. हरिः ओं तत्सत्. सर्वं ब्रह्मार्पणमस्तु. श्रीकृष्णार्पणमस्तु.